இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன வல்ஹல்லா மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் பார்க்க போறோம். இந்த படம் முழுக்கவே பயங்கர பரபரப்பான ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். இந்த படத்துல தொடர்ந்து வயசானவங்க கொலை செய்யப்படுறாங்க. எதுக்காக வயசானவங்க கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சு போகும்போது கொலை செய்யப்பட்ட எல்லாருக்குமே போஸ்ட்ல ஒரு போட்டோ வந்திருக்கு. இந்த போட்டோக்கும் இறந்து போனவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு கடைசியில கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத எக்கச்சக்கமான ட்விஸ்ட வச்சு பயங்கரமா இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த கதையை ஒரே வீடியோல போட ட்ரை பண்றேன். ரொம்ப பெருசா இருக்கு, லென்த் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி 1வது எபிசோடு 2வது எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்கும் போதெல்லாம் பாருங்க மக்களே. இப்போ வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த காருக்கு பின்னாடி இன்னொரு வெஹிக்கிள கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வெஹிக்கிளுக்குள்ள ஒரு வயசானவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வயசான தாத்தாவையும் ஒரு ஆன்ட்டியும் காமிக்கிறாங்க. இவங்க பாருக்கு போயிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த தாத்தாவுடைய எக்ஸ் ஒய்ஃப் கால் பண்றாங்க. கால் பண்ணி என் பையனை பார்க்க வராத, உன்னாலதான் என் பையன் கெட்டு போறான், இதுக்கப்புறம் என் பையனை பார்க்க வந்த அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவரும் திருப்பி திட்டிட்டு அப்படியே பாரை விட்டு வெளியே போறாரு. இது ஏதோ ஒரு துறைமுகம் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு சூச்சு போயிட்டே இருக்கும் போது யாரோ கூப்பிடுறாங்க, இரு டார்லிங் வரேன், ஒண்ணுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப யாரோ கருப்பு கலர்ல ட்ரெஸ் முகத்தெல்லாம் மூடிட்டு வந்து இவரை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. கத்தியால உடம்பு முழுக்க குத்தி கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இவங்க ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோயினுடைய முன்னாள் கணவன் வந்திருக்காரு. எனப்பா உன்னை பார்த்து பல நாள் ஆகுது அப்படின்னும் போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வர வர நம்ம பையனுடைய போக்கே கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நேத்து ஒரு பார்ட்டியில பார்த்தேன், குடிச்சிட்டு கூத்தடிக்கிறான் போல, அவனை கொஞ்சம் கண்டிச்சு வை, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது பேசலாம், ஆனா கண்டிப்பா நம்ம பையன் அப்படிலாம் பண்ண வாய்ப்பு கிடையாது, அவனுக்கு இப்பதான் 16 வயசு ஆகுது, அதுக்குள்ள எங்க போயிட்டு அவன் குடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல நீ பையனை கூப்பிடு, பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது பையன் இப்போ வெளியே போயிருக்கான், நானும் வேலை விஷயமா வெளியே போறேன், அப்புறமேட்டுதான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க டிவி சேனல்ல இருந்து பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. என்ன விஷயமாச்சு, யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா நேத்து நைட் ஒரு வயசானவரை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. டெட் பாடி முழுக்க உடம்பு முழுக்க முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு 10-11 குத்து இருக்கான். இதுல முக்கியமா இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா கண்ணை நோண்டி அந்த கொலைகாரன் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க சொல்லும் போது எதுக்காக கொலைகாரன் இவரை கொலை பண்ணிட்டு கண்ணை நோண்டி எடுத்துட்டு போயிருக்கான், இந்த கண்ணை வந்துட்டு உயிரோட இருக்கும் போது நோண்டி எடுத்திருக்கானா இல்லனா இறந்து போனதுக்கு அப்புறம் எடுத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏதாவது பர்ஸ் இருக்கா, நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, இவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கையில டாட்டூ மாதிரி என்னமோ போட்டிருக்காரு. இவர் யாரு எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நேத்து நைட்டு இவர் ஒரு ஆன்ட்டி கூட ரொமான்ஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஆன்ட்டியை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேள்வி கேட்டா எதுக்கும் ஆன்சரே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த வீட்ல தேடி பார்க்கும்போது இறந்து போனவருடைய பர்ஸ் இங்க தான் இருக்கு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பரபரப்பா போயிட்டு இந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீஃப் வந்து என்ன விஷயமாச்சு, யாரு இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இறந்து போனவருடைய பேரு தோரு, இப்பதான் நாங்க விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவன் ஒரு பயங்கரமான டெக்கி, பயங்கரமான ஹேக்கிங் எல்லாம் பாப்பா மக்களே. நமக்கு தோருடைய டீடைலும் வேணும், அவன் யாரு என்ன, அவனுக்கு எதிரிகள் இருக்காங்களா, அவன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைலும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போயிட்டு இறந்து போனவருடைய முன்னாள் மனைவியை மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் சரியான பொறுக்கி பைய, எப்ப பார்த்தாலும் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு குடி போதையாவே சுத்திக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எக்கச்சக்கமான பெண்கள் கூட கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்பயாச்சும் என் பையனை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கடைசியா கூட நான் அவனுக்கு கால் பண்ணி திட்டினேன், நேத்து நைட்டு கூட கால் பண்ணி திட்டினேன் அப்படின்னு சொல்லும் போது நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா, நான்லாம் அவனை கொலை பண்ணும் அப்படின்னா எனக்குலாம் அது சப்ப மேட்ரு, எப்பயோ அவனை கொன்னு நானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் விசாரிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஃபாரன்சிக் போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடம்பு முழுக்க கரெக்டா 10 வாட்டி கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. முன்னாடி 7 வாட்டி, பின்னாடி 3 வாட்டி. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவர் எக்கச்சக்கமா குடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸும் யூஸ் பண்ணிருக்காரு. இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட செக்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த கண்ணை பத்தி சொல்லுங்க அப்படின்னு போது கண்ணை நோண்டி கையோட கொண்டு போயிருக்கான் போல அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொலையை ஒரு பொண்ணு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கத்தியோடைய ஆழத்தை பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சு அப்படியே குத்தி விட்டுருக்காங்க. இந்த கொலையை பார்க்கும் போதே தெரியுது ஏதோ ஒரு ஆளு பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட பயங்கர காண்டோட குத்தி இருக்காங்க, பயங்கர கொலவெறியோட குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு ஏதாவது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாத்துக்கிட்டு இருக்கேன். 2-3 ஃபுட்டேஜ் கிடைச்சது, எதுலையுமே சரியா ரெக்கார்ட் ஆகல. எங்க வச்சு கொலை பண்ணாங்களோ அந்த ஸ்பாட்ல ஏதாவது கேமரா இருக்குமான்னு பாக்குறேன், எனக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்களா. நம்ம ஹீரோயின் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயமாச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ அந்த ஆளை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு நானும் அவரும் குஜாலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு போயிட்டு சரகு போட்டு அங்கேயே ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது யாரோ கால் பண்ணாங்க. அவர் ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாரு. சரி ஓகே நீ கிளம்பு நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ போனாரு. நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஐயோ காசு வாங்காம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு பார்க்கும்போது அவரை யாரோ கொத்தி கொலை பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே பர்ஸ் ஆச்சு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை கொண்டு போனேன். அந்த பர்ஸை தான் நீங்க கண்டுபிடிச்சீங்க, மத்தபடி நான் ஒன்னும் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே அப்படியே வாமிட் பண்ணி விட்டுறாங்க. முக்கியமா இந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்லிருப்பா, எங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் அப்பயே அந்த மனுஷன் கிட்ட சொன்னேன் யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு இவங்களுக்கு கிடைச்ச சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு பாக்குறாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்க்க முடியல. அந்த கொலைகாரன் ஃபேஸ மூடி இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த கேமரா மூலமா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்க்கவே முடியல. சரி உனக்கு வேற ஏதாவது ஆங்கிள் கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இதே டைம்ல ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. சீஃப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம டீமுடைய பழைய கேப்டன் ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டாங்க, புதிய கேப்டனை தேர்ந்தெடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேரை சொல்ல வரும்போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் அந்த பதவி உயர்வு கிடைக்கணும். நம்ம ஹீரோயினும் 10 வருஷமா இதே டிபார்ட்மெண்ட்ல முக்கியமா இதே ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான கேஸ பயங்கரமா சால்வ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது புதுசா வந்து ஜாயின் பண்ண இன்னொரு பொண்ணுடைய பேரை சொல்லும் போது இவங்களுக்கு பயங்கரமா காண்டா இருக்கு. நேரா போயிட்டு சீஃபை மீட் பண்ணி ஆக்சுவலா இந்த ப்ரமோஷனுக்கு நான் தான் தகுதியானவ, நீங்க எப்படி அந்த பொண்ணை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு தான் கரெக்டா இருப்பாலும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. எங்க அந்த பொண்ணு இங்க வந்து 3 வாரம் தாங்க ஆகுது, அவளுக்கு இந்த ஊரை பத்தி இந்த ஸ்டேஷனை பத்தி என்ன விஷயம் தெரியும்? நான் 10 வருஷமா இதே ஊர்ல இதே ஸ்டேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, இதுக்கு பேர் தான் அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வெளியே போயிட்டு போனை பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் எக்கச்சக்கமான வாட்டி கால் பண்ணிருக்காரு. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு தாத்தா பாட்டியை காமிக்கிறாங்க. இந்த தாத்தா வரும்போது ஏதோ வாங்கிட்டு வராரு. அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிக்கிறாங்க. எங்க ஏதோ சவுண்ட் கேக்குது, நீங்க மேல போயிட்டு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த தாத்தாவும் மேல போறாரு. போனவருக்கு என்னமோ நடக்குது, பேனு கத்த ஆரம்பிக்கிறாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த பாட்டியால நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருக்காங்க. இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பையன், ஹீரோனுடைய அம்மா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாரு, அவரும் இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல பாருங்களேன், டைவர்ஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா கூட எவ்வளவு கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அப்பாவை பார்த்தாலே பிடிக்காது போல, ஒரு மாதிரி பார்த்துட்டே போயிட்டு உட்கார்றான். நீ அந்த பார்ட்டிக்கு போயிட்டு குடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது பார்ட்டிலாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு சாதாரண டான்ஸ் பார்ட்டி தான், டான்ஸ் ஆட தான் போனேன், குடிக்கலாம் ஒன்றும் போல அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நீ அந்த பார்ட்டிக்கு போயிட்டு குடிச்சிருக்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது அப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. இப்போ ஒரு தாத்தாவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த தாத்தாவை கொலைகாரன் கொலை பண்ணி போட்டு போயிருக்கான். என்ன விஷயம் ஆச்சு, இறந்து போந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஃபாரன்சிக் டீம் கிட்ட கேட்கும் போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்
சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை பார்த்தா இந்த தாத்தாவுடைய உடம்பு முழுக்க அந்த கொலைகாரன் குத்திட்டு இந்த தாத்தாவுடைய கண்ணையுமே நோண்டி கொண்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இந்த தாத்தாவுடைய பேரு ஊமர். இப்போ சீஃப் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது அதே பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சீரியல் கில்லரா இருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி இருக்கலாம், இப்ப நம்ம மீடியா கிட்ட என்ன போயிட்டு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இப்போதைக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல, யாரோ வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க, இது வரைக்கும் மட்டும் தகவலை சொல்லலாம், இது ஒரு சீரியல் கில்லிங்னு வெளியே தெரிய வந்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும், மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொன்ன மாதிரியே போயிட்டு பிரஸ் மீடியா பீப்புளை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் பெருசா சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு என்ன விஷயம்னு அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரஸ் மீடியா பீப்புளுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு, ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க, கொலைகாரன் எதுக்காக கண்ணை நோண்டி எடுத்துட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவங்களால ஆன்சரே பண்ண முடியல, அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ காமிக்கல, அவன் கத்திய கழுவிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டோ இருக்கு, இது வரைக்கும் கொலை செய்யப்பட்ட 2 வயசானவங்களுடைய போட்டோல கண்ணை மட்டும் கீறி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு குரூப் போட்டோவை காமிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே இந்த கேஸுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸை வர சொல்றாங்க. இவரு தான் இந்த படத்துடைய ஹீரோ மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பையனுடைய ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்க பையன் வந்துட்டு சண்டை போடுறான், மத்த 3 பசங்க கூட சண்டை போட்டு இங்க இருந்து ஓடியே போயிட்டான், அவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்க, அடுத்த வாட்டி அவன் ஸ்கூலுக்கு வரும்போது நீங்களே கையோட கூட்டிட்டு வாங்க, உங்ககிட்டயும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு கேஸ் விஷயமா பயங்கர தலைவலி இருக்கு, இப்போ பையன் வேற கோளாறு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டா இருக்காங்க. அப்படியே போயிட்டு டீமை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இவங்க 2 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாரு, கொலைகாரன் எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஆபீஸ்க்குள்ள வராரு. ஹீரோ அப்படியே ஹீரோயின் போயிட்டு வெல்கம் பண்ணிட்டு இந்த கேஸ பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்துல 2 வயசானவங்களை கொலை பண்ணி கண்ணையும் நோண்டி கொண்டு போயிருக்கான், உடம்பு முழுக்க கத்தியால் தான் குத்தி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்க்கும்போது இவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல பார்த்தாங்க பாத்தீங்களா, அவனுடைய போட்டோவையும் அங்க வச்சிருக்காங்க. இவன் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது தெரியல, இவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த கொலைகாரன் அந்த வயசானவங்களுக்கு தெரிஞ்ச நபரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேத்து நைட்டு ஊமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவரை இந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கான், அதுவும் வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது வீட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்திருக்கணும், ஆனா அந்த கொலைகாரன் வீட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்த மாதிரியே தெரியல. அடுத்தது இந்த தாத்தா டிஃபென்ஸ் பண்ணதுக்கான எந்த காயங்களையும் நம்மளால பார்க்க முடியல. இப்போ யாராவது நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம தடுப்போம், தடுக்கும் போது கூட நம்ம உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள் படும், கண்டிப்பா தெரியாத யாரோ வீட்டுக்குள்ள வந்திருந்தா இவர் முதல்ல அடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு, இல்ல தடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு, இது எதுவுமே இல்லாம அமைதியா இருக்காரு, அந்த கொலைகாரன் மட்டும் குத்தி கொலை பண்ணிட்டு கண்ணை நோண்டிட்டு போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சவனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல நேத்து நைட்டு ஓமருடைய ஆபீஸ்க்குள்ள புகுந்து யாரோ ஆட்டையை போட்டு போயிருக்காங்க, கடையை உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவும் இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்காக கொலைகாரன் கொலை பண்ணிட்டு கண்ணை நோண்டி எடுத்துட்டு போறான், எதுக்காக வயசானவங்களை கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்ணை நோண்டி கொண்டு போறதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும், அந்த கொலைகாரன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிளம்பி அந்த ஊமருடைய ஃபேமிலியை மீட் பண்ண போறாங்க. போற வழியில நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏமா நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி மூஞ்சலட்ச மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களுக்கு காண்டாகுது. அப்படியே போயிட்டு ஊமருடைய மனைவி கிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்க அந்த கொலைகாரனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதையுமே பார்க்கல, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போயிட்டு அவரை என்ன விஷயம்னு பார்த்துட்டு வர சொன்னேன், போனவரு இறந்து போயிட்டாரு, யாரு உள்ள வந்தா, எப்படி உள்ளுக்குள்ள வந்தாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும் போது யாராவது உங்க புருஷனை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என் கணவர் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறந்து போன தோருடைய போட்டோவை காமிக்கும் போது இவர் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஊமருடைய மகளும் இருப்பாங்க, மகள் கிட்ட காமிக்கும் போது மகளும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க என்னமோ சொல்ல நினைக்கிறாங்க ஆனா சொல்லாம முழுங்குறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இவரே தனியா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு என்னாச்சு, நீ ஏதோ சொல்ல ட்ரை பண்ற,
ஆனா சொல்லாம அப்படியே முழுங்குற அப்படின்னும் போது இந்த சம்பவத்தை என் தம்பி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொலை கிடையாது, அந்த கொள்ளை சம்பவம். என்னுடைய அப்பாவுடைய ஆபீஸை உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு எதையோ ஆட்டையை போட்டான் இல்லையா, அந்த விஷயத்தை என் தம்பி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல, ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னுடைய அப்பா அவர் சம்பாதிக்கிற விஷயத்த யாருக்குமே எதுவுமே கொடுக்கவே மாட்டாரு, அவரே வச்சுப்பாரு, அப்பா கிட்ட இருந்து புடுங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அவன் எங்க இருப்பான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேபி வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீடே கந்தல் கோலமா இருக்கு. யாரோ வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தள்ளி விட்டு உடைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த வீடு முழுக்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த பயபுள்ளையும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பையன்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக சண்டை போட்ட, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக சண்டை போட்ட, ஏதோ வீடியோக்காக சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கும் போது இதே டைம்ல பாட்டி வராங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் போனை புடுங்கிட்டு உள்ளுக்குள்ள போயிடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு குட்டி பொண்ணுடைய போட்டோவை பார்த்து செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய கதை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு டீடைலா காமிக்கவே இல்ல. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரக்கட் பாயா இருக்காரு, எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் நமக்கு புரியுது மக்களே. அடுத்த சீன்ல ஓமருடைய இறுதி சடங்கு நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கண்டிப்பா இங்க அந்த ஓமருடைய மகன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த பயபுள்ள வந்து தொக்கா மாட்டான். புடிக்க ட்ரை பண்ணும்போது ஓடுறான். ஹீரோயினும் போயிட்டு பிடிக்கிறாங்க. ஹீரோயினை அடிச்சு போட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வந்து ஹீரோ மடக்கி பிடிச்சி அரெஸ்ட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ண விஷயம்லாம் கேட்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன்கிட்ட போயிட்டு கேட்கும் போது கேட்க முடியுது, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்போனை மாட்டி விடுறான். இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீன்லயே ஓமருடைய பொண்ணை தூக்கி வந்து வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிட்ட ஒரு ஆடியோ போட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் அந்த தம்பியும் பேசுற மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு. இவங்க அந்த இறுதி சடங்கு ரூம் முழுக்க எக்கச்சக்கமான மைக் செட் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் இறுதி சடங்குக்கு வரும்போது இந்த பொண்ணு தான் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவ என்னமோ சொல்றா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய பணம் எங்க, ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துடு, என் பணத்தை கொடு அப்படின்னும் போது இதுவும் பணம் கிடையாது, ஏன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு வேற வழி இல்லாம உண்மையெல்லாம் ஒத்துக்குதா. இந்த பொண்ணும் அந்த தம்பிக்காரனும் சேர்ந்துட்டு அப்பாவுடைய பணத்தை ஆட்டைய போட பிளான் பண்ணிருக்காங்க. அந்த தம்பிக்காரன் தான் உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு லாக்கர் எல்லாம் ஓபன் பண்ணி பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கருக்குள்ள என்னெல்லாம் விஷயம் இருந்ததோ எல்லாமே ஆட்டையை போட்டு வந்திருக்கான். அதை கொண்டு வந்து அக்கா கிட்ட தான் கொடுத்துருக்கான். அக்காக்காரி பணம் நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தம்பி தான் ஆட்டையை போட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு ஆட்டையை போட்ட விஷயம்லாம் கொண்டு வந்து வச்சு பார்க்கும்போது நகை, பணம், வாட்சி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா அந்த லாக்கருக்குள்ள ஒரு போஸ்ட் ஒன்னு வந்திருக்கு. அந்த போஸ்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணியும் பார்த்திருக்காங்க. அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு இவங்க பார்க்கும்போது ஒரு குரூப் போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை திருப்பி பார்த்தா 28:13 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது ஒருவேளை பைபிள் வசனமா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க. நான் கரெக்டா சொல்லல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இப்ப இந்த விஷயத்தை பார்த்து போட்டோக்கும் கொலைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோயே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை இறந்து போன 2 பேருக்கும் கனெக்ஷன் இதில் தான் இருக்குமோ, இறந்து போன 2 பேருமே இந்த போட்டோ இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமா மக்களே, 2 பேருமே இந்த போட்டோல இருக்காங்க. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு நான் ஒரு நம்பரை கொடுக்குறேன், இந்த போன்ல இருந்து என்ன மெசேஜ் எல்லாம் போச்சு, என்ன மெசேஜ் எல்லாம் வந்துச்சு, வீடியோ, போட்டோ, ஆடியோ, மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வேணும், எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்ல இவங்க பையனுடைய போன் நம்பரை கொடுத்துட்டு வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இது வந்துட்டு ஒரு முதியோர் இல்லம் கம் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. இங்க போயிட்டு வயசான தன்னுடைய அப்பாவை பாக்குறாரு. அவரு உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு. அவரை ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இப்போ தோத்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பாக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில டியூட்டிக்கு கிளம்பிட்டே இருக்கும் போது பையனுடைய ரூம்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. பையன் சத்தமா யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான். நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன், ஆனா இப்போ நிலைமை கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கத்துல இருந்து பேசிட்டவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லும் போது என்னது போலீஸ் ஸ்டேஷன் போறாங்களா, அவ்வளவுதான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்றான். நம்ம ஹீரோயின் ஒன்னும் தெரியாத மாதிரி தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்
லொகேஷன்ல காமிக்கிறாங்க. ஓமருடைய பையனை ஹீரோயின் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் அமைதியா இருக்கான். என்னுடைய லாயர் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் ஒன்னு மாதிரி தான் பாதிக்கப்பட்டேன், இங்க பாரு கைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது கை முழுக்க பூரா விட்டு வச்சிருக்காரு. நானும் வாழ்க்கை முழுக்க தனியா தான் இருக்கேன், என்னுடைய அப்பாவால நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் தான் அதுக்காக தான் அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஆட்டைய போட்டேன், மத்தபடி ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கத்தி எங்க, எப்படி நீ அவரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது கொலை பண்ணா நான் ஏன் அப்பாவை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே கடந்த 14ஆம் தேதி அண்ட் 15ஆம் தேதி எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஸ்பெயினுக்கு போனேன், ஸ்பெயின்ல ஒரு வேலை விஷயமா இருந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே இந்த போட்டோவை பாரு, இந்த போட்டோவை நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாத்திருக்கேன், இந்த போட்டோல இருக்கிறது வந்துட்டு வல்ஹல்லா அப்படின்னு சொல்றான். வல்ஹல்லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது ஒரு பாய்ஸ் ஹோம், என்னுடைய அப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாரு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல இதுல உங்க அப்பா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கும் போது இந்த போட்டோல வேற யாராவது உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவருடைய பேரு தோரு அண்ட் இந்த லேடியோடைய பேரு பிரிங்யா அப்படின்னு சொல்லும் போது இவங்க 3 பேரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்க 3 பேருமே வல்ஹல்லா பாய்ஸ் ஹவுஸ்ல வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்ல இதே டைம்ல இந்த பையனுடைய வக்கீல் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல போலீஸ் அப்படியே வெளியே வந்துடுறாரு. இவன் சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இவன் ஸ்பெயின்ல தான் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ அந்த வல்ஹல்லா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வேற ஒரு ஊர்ல இருக்கு. அந்த ஊர் போலீஸ்க்கு கால் பண்ணி பிரிங்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. அந்த போலீஸும் கிளம்பி நேரா அந்த லேடியோடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது இந்த லேடி வீட்டுக்கு வந்து பல நாள் ஆகுது போல. வீட்டுக்கு வெளியே எக்கச்சக்கமான போஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே கிடக்குது. வீட்டுக்குள்ள அந்த லேடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கால் பண்ணி சொல்ல இவங்க கிளம்பி இந்த ஊருக்கு வந்து லோக்கல் போலீஸுடைய உதவியால இந்த ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே வல்ஹல்லா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ரொம்ப தூரம் போனோம், ஒண்ணுமே இல்லாத டெசர்ட் பகுதி மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவுல கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் இருக்கும், அதான் வல்ஹல்லா அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்பி அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அங்க இருந்து இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும் போது இந்த வல்ஹல்லாக்குள்ள அந்த லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த லேடியை கூட அந்த கொலைகாரன் கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பாக்குறாரு. இதோட செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே மத்த போலீஸ் ஃபாரன்சிக் டீம்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டெட் பாடி எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது இவங்களையும் மத்தவங்கள மாதிரியே கொலை பண்ணிருக்காங்க, கண்ணு நோண்டி இருக்காங்க, உடம்பு முழுக்க குத்தி தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆனா நடு ஹால்ல வச்சு கொலை பண்ணிட்டு ஐ மீன் கத்தியால குத்திட்டு உயிரோட இருக்கும் போதே ரத்தம் வழிய வழிய அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த ரூம்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது ஒருவேளை அதுதான் பிளேஸா இருக்கும், இந்த லேடி இங்க தான் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரன் முடிவு பண்ணிருக்கான் போல அப்படின்னும் போது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இவங்க இறந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 4-5 நாள் இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்க வர கோல்டா இருக்கு இல்லையா, அதனால டெட் பாடியில இருந்து நாத்தம் கூட வராம அப்படியே இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. அப்படின்னா இந்த லேடி தான் முதல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அந்த வயசான தாத்தாக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு பிரிங்யாவுடைய வீட்டு பக்கத்துல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த வீட்டுக்கு பக்கம் இருக்கிற ஒரு ஆன்டி என் பொண்ணு சொன்னா இந்த வீட்டு பக்கமா ஏதோ ஒரு ஜீப்பும் காரும் வந்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லும் போது இப்போ நேரா போயிட்டு அந்த பொண்ணு இதையே விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேசவே மாட்டா, அந்த குட்டி குழந்தைக்கு மனரீதியா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா, யார்ட்டையும் பேச மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போயிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு நீ நல்லா வரைவியா, எங்க வரைஞ்சு காமி அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தை வரைய ஆரம்பிக்கிறா. இதுதான் நீ பார்த்த அந்த ஜீப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு கியூட்டா சொல்றா. குழந்தை பயங்கர கியூட்டா இருப்பா. அடுத்தது குட்டியா என்னமோ வரைகிறாங்க. இதுதான் நீங்க பார்த்த காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல காரும் ஜீப்பும் இங்க வந்துட்டு போயிருக்கு, கார்ல இல்ல ஜீப்ல தான் அந்த கொலைகாரன் வந்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் முழுக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது யாரும் காரை பார்க்கல, ஜீப்பை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே பிரிங்யாவுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லோக்கல் போலீஸை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது எனக்கெல்லாம் நம்பவே ஒரு மாதிரி கடினமா இருக்கு. பிரிங்கா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல லேடி, எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, அவங்கள போயிட்டு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்றாரு. உன்னுடைய உதவி போதும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளேயுமே அந்த குரூப் போட்டோவை நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்தவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பையனுடைய டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அசிஸ்டன்ட் டீடைல்லாம் அனுப்பிச்சு
வச்சிருக்காரு. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த பையனுடைய போன்ல ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்தா யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. ஒரு குட்டி பொண்ணு பட்டு தூங்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஒரு 3-4 பேர் சேர்ந்து செல்மிஷம் பண்றாங்க. அந்த பொண்ணை கற்பழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரெக்கார்டா இருக்கு. அந்த பொண்ணு பயங்கரமா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இந்த விஷயம்லாம் யாரா பண்ணா, இந்த விஷயத்துல என் பையனும் சேர்ந்து ஈடுபட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம இவங்க பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அங்க யாருடைய ஃபேஸையும் சரியா பார்க்கவே முடியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த வல்ஹல்லாவை பத்தி தெரிஞ்ச ஒரு லோக்கல் ஆளை கூட்டு வந்திருக்காங்க. இவரு கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி. இவரை கூட்டு வந்து கேட்கும் போது வல்ஹல்லா வந்துட்டு 1986ல இருந்து 88 வரைக்கும் 2 வருஷம் மட்டும்தான் இயங்குச்சு. அதுக்கப்புறம் ஃபண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து மூடிட்டாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வல்ஹல்லா இயங்கிட்டு இருந்த டைம்ல ஒரு பையன் காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பையன் இறந்து போயிட்டு எலும்பு கூட தான் கண்டுபிடிக்கப்பட்டான். அந்த கேஸ் இன்னமும் முடிவுக்கு கூட வரல. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி வேற ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது வல்ஹல்லாக்கும் இப்போ நடக்கிற கொலைகளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு சான்ஸே கிடையாது. வல்ஹல்லாவை சேர்ந்த யாரு கொலை பண்ண போறா, எதுக்கு கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. மொத்தமா 12 ஆண் குழந்தைகள் அங்க ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. வல்ஹல்லா வந்துட்டு ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி செயல்பட்டு இருக்கு மக்களே. மொத்தமா 12 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள பாத்துக்க 4 கேர்டேக்கர் மட்டும்தான் இருக்காங்க. ஏன் 12 பேரை வெறும் 4 பேர் தான் பாத்துக்கிறாங்க? அவ்வளவு பெரிய பில்டிங்க 4 பேரால எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ எங்க கிட்ட ஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசிட்டே இருக்கும் போது இந்த ஆளு சொல்றதை வச்சு நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இவர் உண்மையை பேசுற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோ எந்திரிச்சு வழக்கம் போல ஜாகிங் போயிட்டே இருக்கும் போது அந்த கிரைம் ஸ்பாட் வழியா ஜாகிங் போவாரு. ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்துச்சு பாத்தீங்களா, தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தாவை ஒரு துறைமுகத்துக்கு பக்கத்துல வச்சு கொலை பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்பாட் பக்கமா போகும்போது அங்க ஒரு கப்பல் நிக்குது அப்படின்ற விஷயத்த ஹீரோ நோட் பண்ணிட்டு இந்த கப்பல்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டு 5 நாளைக்கு முன்னாடி இந்த கப்பல் இங்கேயே நின்னுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல் மூலியமா ரெக்கார்டான எல்லா கேமரா ஃபுட்டேஜும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த டைமையும் டேட்டையும் சொல்லும் போது அதை போட்டு காமிக்கிறாங்க. அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது தோர் இந்த துறைமுகத்துக்கு வராரு. அந்த டைம்ல யாரோ உடம்பு முழுக்க கருப்பு கலர் துணியை போட்டுட்டு முகத்தோட முடிட்டு வராங்க. வந்தவங்க ஏதோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் கத்தியால தாறுமாறா குத்தியோட கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தோரு அந்த கொலைகாரனுடைய காலை பிடிச்சி எடுக்கிறாரு. அந்த கொலைகாரன் பொத்துன்னு கீழே விழுகுறான். அப்படி விழுகும் போது அந்த கத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க தண்ணியா இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள விழுகுது. அதுக்கப்புறம் இந்த கொலைகாரன் வந்து ஓடி போயிடுறான். இதுக்கப்புறம் தான் அந்த லேடி இங்க வந்து பார்த்திருப்பாங்க. இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு பர்ஸை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு கொலைகாரன் கையில இருந்து என்னமோ தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அதை உடனே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வர சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ டீம் வந்து தேடி பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த கத்தியை ஃபாரன்சிக்ல கொடுத்து செக் பண்ண சொல்லும் போது ரத்தம் படிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பழைய குற்றவாளிகள் கூட மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கத்தி முழுக்க நிறைய ரத்தக்கரை இருக்கும். இந்த ரத்தம் வந்துட்டு விக்டிம்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து சொல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னும் போது எவ்வளவு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 2-3 நாள் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்னொரு போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க அந்த போட்டோல இருக்கவங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது மொத்தமா 12 சின்ன பசங்க. அந்த 12 பேர்ல 4 பேருடைய டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த 4 பேர்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே ட்ரக் ஓவர்டோஸ் ஆகி இறந்து போயிட்டான். இன்னொரு பையன் தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிட்டான். மிச்சம் 2 பேர் உயிரோடு இருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல் எல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னும் போது ஏமா மொத்தமா 12 பேர் 12 பேர்ல 4 பேர் டீடைல் தான் கண்டுபிடிச்சிருக்க. அந்த 4 பேர்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்களா, மிச்ச டீடைல் எல்லாம் எனக்கு சீக்கிரமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உடனே ரெடி பண்றேன் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல அந்த கற்பழிக்கப்பட்ட வீடியோ பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோல இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போறா. என்னப்பா இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போறா, ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. யாராவது சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்காங்களா, நம்ம பையன் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இல்ல மக்களே. இவங்க இந்த விஷயம்லாம் செக் பண்ணும்போது ஒரு மாதிரி பயத்தோட செக் பண்றாங்க. யாராவது பாத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொலைகேஸை விசாரிக்க ஒரு டீம், போதை பொருளை விசாரிக்க ஒரு டீம், இந்த மாதிரி கற்பழிப்பு வழக்கெல்லாம் விசாரிக்க ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி டீம் இருப்பாங்க. இவங்க இந்த கேஸை பாக்குறது அன்யூஷுவலா இருக்கும், பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி தோருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த குட்டி பையன் தான் இருக்கான், உங்க அம்மா எங்கடா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா சரகு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உன்னுடைய அம்மாவை எழுப்பு, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன், நான் ஒரு போலீஸ்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவன் போயிட்டு எழுப்ப ட்ரை பண்றான். அம்மா சரியான போதையில தூங்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு என்னுடைய அம்மாவை எழுப்ப வாய்ப்பே கிடையாது, அவங்க குடிச்சிட்டு படுத்தாங்க அப்படின்னா ஏஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் கிளம்புறேன், இந்த கார்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னுடைய அப்பாக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொண்டு வந்து காமிக்கிறான். லெட்டர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மத்த 2 பேருக்கும் எப்படி ஒரு போஸ்ட்ல லெட்டர் மாதிரி போட்டோ வந்துச்சோ அதே போல இவருக்கும் வந்திருக்கு. அது லெட்டர்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் போட்டோ தான், சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க, அது என் அப்பாவுடைய பழைய போட்டோ போல அப்படின்னு சொல்றான். நீ இந்த போட்டோவை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த போட்டோவை பார்த்துட்டு இதுல உன்னுடைய அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு தாடிக்காரனை கை காமிக்கிறான். இந்த போட்டோல இருக்கிற மத்த யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மத்தவங்களாம் யாருன்னு தெரியல, இது அப்பான்னு மட்டும் லைட்டா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். உன்னுடைய அப்பாக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் எனக்கு சரியா தெரியல, என் அப்பா என்கிட்ட பேசியே பல நாள் ஆகுது, ஆனா ஒரே ஒரு வாட்டி பார்ல வச்சு யாரும் என்னுடைய அப்பாவை அட்டாக் பண்ண பார்த்தாங்க, என்னுடைய அப்பாக்கு நல்ல வேலையா ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றான். இது எப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 3 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல, சரி ஓகேடா தம்பி பார்த்து சேஃபாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தோருடைய வீட்டு வாசல்ல ஒரு கேமரா இருக்கு, இந்த ரோடு முழுக்க எக்கச்சக்கமான கேமரா இருக்கு, எல்லா கேமராவையும் செக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம 3 வாரத்துக்கு முன்னாடி தோரை யாரோ பார்ல வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க, இவனுக்கும் லெட்டர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்ல ஒரு பையன் இருக்கான், சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸை வந்து செக் பண்ண சொல்லுங்க, இந்த பையன் நல்லா இருக்கானு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, நம்ம பையனுடைய வாழ்க்கை எப்படி போகுதோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அங்க வந்த ஹீரோ நான் தோருடைய வீட்டுக்கு போனேன், அங்க இருந்து இந்த போட்டோவை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி கூட்டிட்டு போயிட்டு இந்த 3 போஸ்டும் ஒரே போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தான் போஸ்ட் அனுப்பப்பட்டிருக்கு. அங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, ஆனா வெளியே இருந்த சிசிடிவி கேமரால பார்க்கும்போது யாரோ வந்து அமிச்சிட்டு போயிருக்காங்க, ஒரு கிரே கலர் கார்ல வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது கிரே கலர் காரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கூட சொன்னாலே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோயிட்ட கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல பென் அண்ட் வி இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் அவங்களுடைய அட்ரஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, நம்ம போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் தனித்தனியா போறாங்க. அந்த 4 பசங்கள்ல 2 பசங்களுடைய கான்டாக்ட் டீடைல் கிடைச்சிருக்கும் இல்லையா, மிச்ச 2 பேரு இறந்து போயிட்டு இருப்பாங்க, அந்த 2 பேரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முதல்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு பென்னை மீட் பண்றாங்க. அவர் ஒரு பஸ்ல வந்துட்டு கண்டக்டரா இருக்காரு போல, சாரி டிரைவரா இருக்காரு போல. அவர்கிட்ட போயிட்டு நான் வல்ஹல்லாவை பத்தி பேச வந்திருக்கேன், உங்களுக்கு வல்ஹல்லாவை பத்தி என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பத்தி பேசவே நான் தயாராவே இல்ல, அது பூமியில இருக்கக்கூடிய ஒரு நரகம், அதை பத்தி பேச என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், கொஞ்ச நாள் தான் அந்த சிறையில இருந்தோம் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஒரு வாட்டி என் கையை கூட உடைச்சிட்டாங்க, இது கூட பரவாயில்ல, என்னுடைய அம்மா அப்பா என்ன பர்த்டேக்கு பார்க்க வரும்போது கூட பார்க்க விடாம ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே அமைதியா வந்து உட்காரும் போது இப்ப நம்ம ஹீரோயின் போட்டோவை காமிச்சு இதுல யாரையாவது உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாரு. இவனை தவிர உங்களுக்கு வேற யாரையும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனை மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பையன் ஒரு மாதிரி துருத்துருன்னு இருப்பான், ஆனா திடீர்னு இந்த பையன் காணாம போயிட்டான், எங்க போனா என்ன ஆனான்லாம் தெரியல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் இவங்க யார் கூடயுமே நீங்க கான்டாக்ட்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல, அது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு வியை மீட் பண்றாரு. வி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனில ஏதோ ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது இவங்க எல்லாரையும் எவனோ ஒருத்தன் கொலை பண்றான் இல்லையா, அவனுக்கு நான் தான் நன்றி சொல்லணும், நாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இவங்க எல்லாம் கொலை செய்யப்படும் போது நீங்க எங்க இருந்தீங்க, அதாவது 8ஆம் தேதி 14ஆம் தேதி அண்ட் 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் போது எல்லா நாளும் நான் என் ஆபீஸ்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த போட்டோல இருக்கிற யாரையாவது உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு 3 சின்ன பசங்களுடைய பேரை சொல்றாரு, முக்கியமா அந்த டாமுடைய பேரை சொல்றாரு. அப்புறம் அந்த கார்டியன்ஸ் உடைய பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஞாபகம் இருக்கு, இவருடைய பேரு தோரு, இவருடைய பேரு உமர் அண்ட் பிரிங்யா அப்படின்னு சொல்லும் போது 4வதா கூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாவலர் இருந்தாரு, அவரை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஒரு 3-4 மாசம் மட்டும் தான் அங்க வேலை பார்த்தாரு, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன், அங்க இருக்கிற எல்லாரும் டார்ச்சர் பண்ணா கூட இந்த மனுஷன் மட்டும் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த போட்டோல கூமியை மட்டும் காணும் அப்படின்னு சொல்ல ஆமா கூமி தான் போட்டோ எடுத்தாரு, அதனால தான் அவர் இந்த போட்டோல இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உடனே இங்க இருந்து கிளம்புறாரு, ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு போல. இந்த பக்கம்
பக்கம் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த டாம் அப்படின்ற பையனுடைய டீடைல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாம் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையனுடைய எலும்பு கூட மட்டும் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு என்னன்னு கூட தெரியாம இன்னமும் அந்த கேஸ் வந்துட்டு அன்சால்வ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. அது ஒருவேளை டாமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸோடைய டீடைல் அந்த பையனுடைய திங்ஸ்லாம் அந்த எலும்பு கூடவே சேர்ந்து கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ கால் பண்றாரு. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நாலாவதா கூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. அவர் இன்னமும் உயிரோடு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டார்கெட் அவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படியாச்சும் அவருடைய லொகேஷனை கண்டுபிடிக்கணும். அவர் யாரு என்ன எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதோட 3வது எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த கூமி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபைல்லாம் பாக்குறாங்க. எக்கச்சக்கமான டீடைல பார்த்து கூமி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கூமி இப்போ டாக்டரா இருக்காராம். தனியா ஒரு கிளினிக் கூட வச்சிருக்காராம். நம்ம ஹீரோயினும் கிளம்பி நான் கூமியோடைய வீட்டுக்கு போறேன், ஒரு டீம் வந்துட்டு கிளினிக்கு போயிட்டு அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கூமியை காமிக்கிறாங்க. இவர் கிளம்பி வீட்டுக்கு வராரு. பழைய ஃபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆல்பத்தை எடுத்து பாக்குறாரு. இந்த போட்டோ ஆல்பம் முழுக்க பழைய போட்டோவா இருக்கு. முக்கியமா அந்த குரூப் போட்டோவும் இருக்கு. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியல. நான் எல்லா போட்டோவையும் கொண்டு வரேன், எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்ப போனை வைங்க, நான் வர கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரப்பா இருக்காரு. இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போகும்போது அந்த கொலகாரன் தான் வந்திருக்கான். முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு இவரை தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிட்டு இவரை போட்டு பொலந்து கத்தியால குத்திக்கிட்டே இருக்கும் போது இதே டைம்ல ஹீரோயின் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொலகாரன் உள்ளுக்குள்ளதான் இருக்கான். கொலகாரன் குத்திட்டு போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஹீரோயின் வந்துட்டு கதவை தட்டி பார்த்துட்டு ஓட்ட வழியா பார்க்கும்போது அங்க அந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இவரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா இவரு இறந்து போயிடுறாரு. கொலகாரன் கண்டிப்பா உள்ளுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. வீட்டு வெளியவும் போயிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த கொலகாரன் தப்பிச்சு போயிட்டான். ஹீரோ எல்லாத்துலயுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உள்ள வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு. கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம், காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. சீஃப் வந்து செமையா திட்டுறாரு. கண்ணுக்கு முன்னாடி கொலகாரனை வச்சுக்கிட்டு பிடிக்காம என்ன பண்றீங்க, உங்களுக்கு திறமையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கொலகாரன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, எதுக்காக கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா ஹீரோவுடைய அப்பா இறந்து போயிட்டாராம். அந்த மெசேஜை பார்த்துட்டு ஒரு பயங்கரமா கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு, ஒரு தாடிக்காரன், இன்னும் சில பேர் சேர்ந்துட்டு அப்பாவுடைய டெட் பாடியை பார்த்து செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி போல. யாரு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. அண்ட் எதுக்காக நம்ம ஹீரோ அப்பாவை இருக்கிறாரு, எதுக்காக அப்பாவுடைய டெட் பாடியை கூட பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு புரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு டிவி சேனல்ல காமிக்கிறாங்க. இந்த டிவி சேனலுக்கு தான் கடைசியா கூமி கால் பண்ணி பேசினாரு போல. இப்போ அந்த மனுஷன் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பென்னையும் வியையும் கூப்பிட்டு வச்சு என்ன விஷயம் ஆச்சு, அந்த வல்ஹல்லா ஹவுஸ்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வி பேசவே தயாரா இல்ல. பேசவே ஒரு மாதிரி முடியாம கஷ்டப்படுறாரு. அது பென் நல்லா பேசிட்டாரு. இந்த குண்டா இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் மக்களே பென். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நரகம் அப்படின்னா அது அந்த வல்ஹல்லா ஹவுஸ் தான். அங்க சேர்த்து விட்டா பசங்க திருந்திடுவாங்க, வெளியெல்லாம் சுத்த மாட்டாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல ஒரு பையனா வெளியே வருவான் அப்படின்னு தான் என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து விட்டாங்க. ஆனா பர்த்டே வரும்போது கூட என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க விடாம அடைச்சு வச்சிருந்தாங்க. நம்ம ஏதாவது கேட்டோம், நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் எழுதுறோம் அப்படின்னா கை காலெல்லாம் உடைச்சிடுவாங்க, என் கையை கூட உடைச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதையெல்லாம் தாண்டி அங்க எங்களை பார்த்துட்டு இருந்த அந்த கார்டியன்ஸ் எல்லாம் எங்களை ரேப் பண்ணுவாங்க. இருட்டா ஒரு அறை இருக்கும், அந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ணுவாங்க. இதை தாண்டி வெளியேந்து கூட சில பேர் வந்து எங்களை கற்பழிப்பாங்க. அதெல்லாம் ஒரு கொடூரமான நாட்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது வியால இந்த விஷயத்த கேட்கவே முடியல, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரோ இந்த டிவி சேனலுக்கே கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது இங்க இருக்கிற ஒரு பொண்ணு தான் பேசுவா. போயிட்டு பாஸை மீட் பண்ணி இந்த மாதிரி கால் பண்ணி பேசினாங்க, இது நம்ம லைவா டெலிகாஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கும் போது இதை டெலிகாஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா பொதுமக்கள் பயந்து போயிடுவாங்க, நீ போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னும் போது இவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. இப்ப அந்த புது பொண்ணு கொஞ்சம் கேப்டனா மாறினா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து ஆண்ட்ரஸ் டிவி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த கொலைக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு
எனக்கு தெரியும்னு சொல்றான். நீ போயிட்டு அவங்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னும் போது என்னெல்லாம் போயிட்டு அவங்கிட்ட விசாரிக்க முடியாது. அவனுடைய பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டான். அவனுக்கு பரோல் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இல்ல இது ஏதோ சீரியஸான விஷயம் மாதிரி தெரியுது. வல்ஹல்லால இருந்த 12 சின்ன பசங்கள்ல இவனும் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோல கையை காமிக்கும் போது இவங்க உடனே கிளம்பி அந்த ஜெயிலுக்கு போயிட்டு ஆண்ட்ரஸை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும், எனக்கு பரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ முதல்ல இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணி அந்த விஷயம் எனக்கு உதவியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணுவேன் அப்படின்னும் போது இந்த கொலைக்கெல்லாம் ஸ்டெய்னி தான் காரணம் அப்படின்னும் போது ஸ்டெய்னி இப்போ ஜெயில இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயில இருந்தா இப்போ வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா கூட அவன் ஏன் கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏற்கனவே ஒரு கொலை பண்ணவன் இன்னொரு கொலை பண்ண எவ்வளவு நேரம் ஆக போகுது, சின்ன வயசுலயே அவன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது இல்லையே அவன் எந்த கொலையும் பண்ணல, அவன் வந்துட்டு ஏதோ போதை பொருள் கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல தான் உள்ளுக்குள்ள போயிருக்கான். இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில எந்த கொலையும் பண்ணது கிடையாது அப்படின்னா போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிறதுலாம் உண்மை கிடையாது. அந்த பையன் சின்ன வயசுலயே ஒரு கொலையை பண்ணிருக்கான், வேற யாரையும் கிடையாது, டாம தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது டாம் தான் காணாம போயிட்டான் இல்லையா, அவனை ஏன் இவன் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டைம்ல நாங்க யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாம் தான் கொஞ்சம் பெரிய பையன். டாம் தான் வந்துட்டு எங்க மதியில ஆதிக்கம் செலுத்துவான். இந்த விஷயம் வந்துட்டு ஸ்டெய்னிக்கு சுத்தமா பிடிக்காது. திடீர்னு ஒரு நாள் அவன் காணாம போனதுக்கு அப்புறமா இவன் வந்துட்டு அந்த பதவிக்கு வந்துட்டான். நான் தான் இங்க பெரிய ஆளு, நான் சொல்றதா நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கப்புறம் ஆதிக்கம் செலுத்தினா கண்டிப்பா டாம இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பார்க்கல அப்படி இல்லைன்னா கூட நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஸ்டெய்னி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னுடைய பரோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல நீ சொன்ன விஷயம் உண்மையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இவன் ஓடி வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்க எல்லாம் வந்து இந்த பையனை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேப்டன் கிட்ட போயிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அவன் சொல்றது எல்லாமே போய் தன்னுடைய பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பரோல்ல வெளியே வர பாக்குறான். இதை தாண்டி அவன் சொல்ற விஷயம்லாம் உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணல அப்படின்னும் போது உண்மையா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இதே டைம்ல டாமுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினா விசாரிக்க வர சொல்லிருப்பாங்க. டாமுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு எலும்பு கூட்டை 30 வருஷத்துக்கு முன்னாடியே போலீஸ் டீம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, அது கூட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அதுக்காக தான் வர சொன்னோம் அப்படின்னும் போது இவங்க ஒரு டிஎன்ஏ சாம்பிளை கொண்டு வந்திருக்காங்க. டாம் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி விளையாடும் போது கீழே விழுந்து பல்லு உடைஞ்சி அந்த பல்லை இவங்க பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பல்ல கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓகே நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம். அடுத்து டாம கண்டுபிடிக்கும் போது இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ் டாமுடைய ட்ரெஸ்ஸானு பாருங்க அப்படின்னும் போது டாமுடைய அம்மா அழுதுகிட்டே வெளியே போறாங்க. டாமுடைய அப்பா இறந்து போனது என்னுடைய பையன் தான் கண்டுபிடிக்க, அதாவது ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கவே உங்களுக்கு 30 வருஷம் இருக்கு, இன்னும் கொலைகாரனை கண்டுபிடிக்க 40-50 வருஷம் ஆக போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு பாருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம பென்னோவியும் அந்த பேட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லாம இவங்க டிவி சேனலுக்கே போயிட்டு சொல்லிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமா காண்டாகுது. ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியாவும் இருக்கு. இப்ப அப்படியே இங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. எங்கடா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கற்பழிக்கப்பட்ட பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் தான் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பொண்ணு கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டான்ஸ் பார்ட்டி அப்படின்னு வர சொன்னாங்க. ஆனா அங்க போயிட்டு நாங்க ஜாலியா பார்ட்டி பண்ணி சரக்குலாம் போட்டோம், நான் குடிச்சு பயங்கர போதையா மட்டையாயிட்டேன், என்னால நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வீட்லயே போயிட்டு ஒரு ஓரமா படுத்துட்டேன். நான் படுத்து போதையில ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கும் போது யாரோ ஒரு 3-4 பேர் வந்தாங்க. சரியா எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்க வந்து என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. அப்போ நான் கத்த ட்ரை பண்ணும் போது ஒருத்தன் என் வாயை மூடிட்டான், இன்னொருத்தவன் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செமையா அழுகுறா. சரி ஓகே இவங்கள யாரையாவது உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா, அங்க வந்தவங்கள இவங்கள யாராவது உன்னை ஏதாவது பண்ணாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பல பேருடைய போட்டோவை காமிக்கும் போது அதுல 2 பேரை இவனுங்க தான் அன்னைக்கு வந்தானுங்க, இவனுங்க தான் கண்டிப்பா என்ன ரேப் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லும் போது மூணாவதா இந்த பையனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனுடைய போட்டோவை காமிக்கும் போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கா, பேசவே முடியல, அவளை விடுங்க தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அம்மா சொல்லும் போது இந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா, அதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல கடைசியா இந்த பொண்ணு ஒன்னு சொல்றா, அங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு ரெட் கலர் ஹூடி போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே கிளம்பி வீட்டுக்கு
வீட்டுக்கு போயிட்டு பையனுடைய ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பையன்கிட்ட ஒரு ரெட் கலர் ஹூடி இருக்கு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இதோட 4வது எபிசோட் முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க. பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் வீடியோவை பார்த்துட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, அம்மா நான் அன்னைக்கு பார்ட்டிக்கு போனேன், ஆனா இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன நம்புங்க அப்படின்னும் போது, இல்ல நீ போய் சொல்ற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கும் போது, அம்மா என்னை விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு உள்ளுக்குள்ள போறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்க நம்ம ஹீரோ பென்னும் வியும் கொடுத்த அந்த இன்டர்வியூலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலா வந்திருக்கும். அந்த ஆர்டிக்கல்ல பார்க்கும்போது யாரோ வந்துட்டு ரேப் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்க வரும்போது கையில என்னமோ தழும்பு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. கற்பழிக்கப்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளுக்குமே கையில இந்த தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் போது இதே டைம்ல அந்த தோருடைய பையன் சொல்லியிருப்பான் இல்லையா, என்னுடைய அப்பாவை யாரோ பார்ல வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருடைய கேமரா ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையன் கூப்பிடுறான். இவங்க போயிட்டு பாக்குறாங்க. இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கொலையெல்லாம் பண்றது ஸ்டெய்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெய்னி தான் வந்துட்டு தோரை அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டா இருக்கு. இந்த ஸ்டெய்னியோட ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா பேஸ்ல டீடைலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்துட்டு தோருடைய வீட்ல இருந்து அந்த போஸ்ட்ல வந்த லெட்டர் போட்டோ கொண்டு வந்தேன் இல்லையா, அந்த போட்டோல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஸ்டெய்னியோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு டெக்கி பொண்ணு கிட்ட கேட்கும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது ஸ்டெய்னியை தான், அவனை தான் தட்டி தூக்கணும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா போன் ரிங் அடிக்குது. இவங்க அட்டனே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணலாம், பையன் விஷயத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த ஹூடியை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி குப்பத்தொட்டியில போட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி ஆபீஸ்க்கு வராங்க. ஆபீஸ்க்கு வந்தா ஸ்டெய்னி தான் கொலைகாரன், இவன் தான் முக்கியமான சந்தேக நபர் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறதா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களும் வேலைக்கு திரும்புறாங்க. இதே டைம்ல அந்த ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் வராரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வல்ஹல்லா ஹோம்க்கும் இந்த கொலைகளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் அந்த டைம்ல அந்த ஊர்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருப்பாரு. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்த ஊருக்கே, அதாவது ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க, மொத்த மாநிலத்துக்கே இவர் தான் ப்ராசிக்யூட்டரா இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அதிகாரி. இவர் ஏதோ ஒரு விஷயமா ஸ்டேஷன் வராரு. வரும்போது ஹீரோயினை பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, நீங்க இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, உங்களுடைய ஆர்வம் எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க சட்டப்படி எந்த உதவி வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சீக்கிரமா இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கார்டை கொடுத்துட்டு போறாரு. இதே டைம்ல கேமரா ஃபுட்டேஜ்ல இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்டெய்னி வந்துட்டு ஒரு டொயோட்டோ கார்ல வந்துட்டு போயிருக்கான். அது வந்துட்டு 2005ல இருந்து 2009 வரைக்கும் ரிலீஸ் ஆன மாடல். காருடைய ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி காரை எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னா உடனே தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. போலீஸும் இந்த காரை தேடி அலையறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த டாமுடைய பல்ல கொண்டு வந்து குத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த டிஎன்ஏவும் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற எலும்போடைய டிஎன்ஏவும் பக்காவா மேட்ச் ஆகுது. இறந்து போனது கண்டிப்பா டாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டாமுடைய அப்பாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. இதே டைம்ல ஒரு நியூஸ் ஒன்னு பப்ளிஷ் ஆகுது. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டாம கொலை பண்ணது ஸ்டெய்னி தான். அது மட்டும் இல்லாம ஸ்டெய்னி தான் இப்ப நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெய்னிய போலீஸ் தேடி அலையறாங்க. இது நமக்கு கிடைச்ச சீக்ரெட்டான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கம்பெனிலாம் பப்ளிஷ் பண்றாங்க. இவனுங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குலாம் பயங்கர காண்டா இருக்கு. உடனே அந்த டிவி சேனல்ல கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது டாமுடைய அப்பா ஸ்டேஷனுக்கு வராரு. என்னுடைய பையனை ஸ்டெய்னி தான் கொலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போதைக்கு எந்த தகவலும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்க பையனுடைய பல்ல கொண்டு வந்து குத்தீங்க இல்லையா, அந்த பல்லுடைய டிஎன்ஏவும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற எலும்புடைய டிஎன்ஏவும் பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க, ஸ்டெய்னி தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சாரி இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது, இந்த கேஸ் முடியும் போது கண்டிப்பா என்ன விஷயம் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டெய்னிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு நேரா போயிட்டு அவனை மீட் பண்ணி ஸ்டெய்னி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஸ்டெய்னிக்கு இருக்கிற
ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விசாரிக்கும் போது பக்கத்துல ஒரு பழைய பவர் ஸ்டேஷன் இருக்கு, அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் அடிக்கடி அங்கதான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான், நீங்க வேணா போயிட்டு அங்க பாருங்க அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இதே டைம்ல டிவி நியூஸ பார்த்துட்டு ஒரு வயசான தாத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இங்க நான் அதே போல ஒரு காரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் போயிட்டு தாத்தாவை மீட் பண்றாங்க. எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப நாளா அந்த காரு இங்கதான் நின்றுட்டு இருந்துச்சு, இப்ப பார்த்தா அந்த கராஜ்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. நீ எங்க போயிட்டு இருக்க, அந்த கார் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு, நான் ஒரு கராஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அந்த ஸ்டேனி எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு, பழைய பவர் ஸ்டேஷன்ல இருப்பான்னு கேள்விப்பட்டேன், நான் இப்போ அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா என்ன கான்டாக்ட் பண்ணி சொல்லு, நான் கண்டுபிடிச்சா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த கராஜோடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சு உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்கதான் மக்களே அந்த டொயோட்டோ கார் இருக்கு, நான் காரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லும் போது சரி ஓகே நான் டீம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய பையன் ஏதோ ஒரு கேஸ் விஷயமா இங்க ஸ்டேஷன் வந்திருக்கான், ஏதோ ஒரு வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னும் போது என்ன கேஸ், ஏன் வந்திருக்கான், அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணலன்னு மட்டும் தெரியும், என்ன விஷயம்னு விசாரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர கடுப்பா இருக்கு, ஒருவேளை பையன் மாட்டிக்கிட்டானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே இந்த வேலையை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கராஜுக்குள்ளவே வேற ஏதாவது விஷயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் இந்த கராஜுக்குள்ள தான் எல்லா பிளானையும் போட்டிருக்கான், இங்கதான் ஒளிஞ்சிருந்தான் போல, இங்கதான் கொலை செய்யப்பட்ட விக்டிம்ஸ் உடைய போட்டோஸ்லாம் இருக்கு, கண்ணெல்லாம் அப்படியே கீறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர்ல ஓல்டு பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஹீரோடைய பேரும் போடப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம ஹீரோவை அங்க வர வச்சு கொலை பண்ண பாக்குறாங்களோ, அங்க என்னமோ சதி நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவை காப்பாத்தணும், ஒரு டீமை அந்த ஓல்டு பவர் ஸ்டேஷனுக்கு அமுச்சு வைங்க, நானும் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பக்கம் தான் அந்த ஸ்டேஷன் இருக்கு, அதனால அந்த பவர் ஸ்டேஷனுக்கு உடனே கிளம்புறாங்க. போகும்போது ஹீரோக்கு கால் பண்றாங்க, போனை போட்டா போனே எடுக்க மாட்டாரு, என்ன விஷயம்னு பார்த்தா காருக்குள்ள போன் இருக்கு, போனை வச்சுட்டு இவரு உள்ளுக்குள்ள போயிருக்காரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரே ரத்த கரையா இருக்கு, என்ன விஷயம் இது, யாராவது இங்க சண்டை போட்டாங்களா, இங்க யாராவது கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க அந்த டாமுடைய அப்பா ஸ்டேனிய பயங்கரமா காயப்படுத்தி போட்டு வச்சிருக்காரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கத்திய காமிச்சு மிரட்டி என்னுடைய பையனுடைய சாவுக்கு ஸ்டேனி தான் காரணம், இவனை கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சிட்டு கழுத்துக்கிட்ட கத்திய வைக்கிறாரு. இங்க பாரு, அவனை ஒன்னும் பண்ணாத, தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த கேளு, உன்னுடைய பையன் தான் இறந்து போயிட்டான், அவனை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணப்படல, தயவு செஞ்சு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவர் கொஞ்சமா இறங்கி வராரு. அமைதியா அது அந்த கத்தியை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கையை கிட்ட கொண்டு போறாரு. அவரும் அமைதியா இருக்காரு. இதே டைம்ல ஹீரோயின் கன்னோட உள்ளுக்குள்ள வருவாங்களா, இத பார்த்து டாமுடைய அப்பா பயந்து போயிட்டு கத்திய ஸ்டேனியோடைய கழுத்துலயே இறக்கிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடுறாரு. ஹீரோயின் பின்னாடியே போறாங்க, கன்னோட போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு ஆளையே காணோம், அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. யாவ் எங்கேயா இருக்க, ஒழுங்கா வந்து சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காமிச்சிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு கம்பியை வச்சு அவர் மறைஞ்சிருந்து ஹீரோனுடைய மண்டை மேலேயே போடுறாரு. ஹீரோயின் மட்டையை கீழே விழுகுறாங்க. இப்போ டாமுடைய அப்பா அங்க வந்து கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணிட்டு இறந்து போறாரு. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பேக்கப் டீம்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அரை மயக்கத்துல இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இங்க அந்த டாமுடைய அப்பா தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா முன்னாள் கணவர் அங்க இருக்காரு. யோ நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னை நம்பி பையனை விட்டு போன பாத்தியா, என்ன சொல்லணும், பையன் வந்துட்டு எந்த குற்றமும் பண்ணல, பையன் அங்க இருந்திருக்கான், அவன் சில விஷயங்களை பார்த்திருக்கான், அவன் குற்றவாளி ஒன்னும் கிடையாது, சாட்சி தான், நீ வீடியோவை பார்த்திருக்க, ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்ட, என் பையன் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் நீங்க கூட்டிட்டு போக கூடாது, நான் போயிட்டு பையன் கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அவன் பாட்டுன்னு பேக பேக் பண்ணிட்டு இருக்கான். டே தம்பி நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நான் உன்னை காப்பாத்த தான் பார்த்தேன், உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன் அப்படின்னும் போது அம்மா நீங்க கடைசி வரைக்கும் என்ன நம்பவே இல்லை, நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அதாவது அந்த சம்பவத்தை இந்த பையன் பார்த்திருக்கான், அதை தாண்டி உள்ளுக்குள்ள போனது இவன் கற்பழிச்சதோ இல்லனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணதோ எதுவுமே இந்த பையன் பண்ணவே இல்ல. ஏதோ ஒரு ரெட் கலர் ஹூடி போட்ட பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இந்த பையன்கிட்டயும் ரெட் கலர் ஹூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையன் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஸ்டேனியை மீட் பண்ணி உனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீ தான் டாம கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் கொலை பண்ண போறேன், கண்டிப்பா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நானும் டாமும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. டாமுடைய அப்பா உன்னை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஜெயில இருந்து
இருந்து வெளியே வந்தவொடனே அந்த நியூஸை பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்தேன். இந்த நியூஸை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா அந்த எலும்பு கூடு டாமுடைய எலும்பு கூடு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டாமுடைய அப்பாவை மீட் பண்ணி பேசிட்டு போனேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் டாமுடைய அப்பா வந்து என்ன மீட் பண்ணி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா கூட்டிட்டு போயிட்டு நான் தான் என்னமோ அந்த டாமை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினாரு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் இருக்கு? கடைசியா நீங்க எப்போ எப்படி டாமை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் டாமும் ஒரே ரூம்ல தான் ஒன்னா ஸ்டே பண்ணிருந்தோம். டெய்லி யாராவது ஒரு பையனை கீழே கூட்டிட்டு போவாங்க அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்கு. அன்னைக்கு வந்துட்டு டாம் தான் போக வேண்டியதா இருந்துச்சு. டாமுக்கு செமையான காண்டு, கையில ஒரு கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இந்த வாட்டி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள குத்தி கொல்லாம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தியோட வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பிரீங்யா வந்து அந்த பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான அலறல் சவுண்ட் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம டாமும் பயங்கரமா வலியால துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டுச்சு. அப்பயே எனக்கு நல்லா தெரியும் டாம் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டாம் காணாம போயிட்டான், ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ எப்படி அந்த எலும்பு கூட பத்தி ஆர்டிகளை பார்த்தோன்னே இது கண்டிப்பா டாம் தானே கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா டாம் என்னைக்கு காணாம போனா அப்படின்னு சொல்றாங்களோ அன்னைக்கு நைட்டே கொலை செய்யப்பட்டான் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய கடைசி சவுண்ட நான் தான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம டாம் ஒரு லைட்டரை யூஸ் பண்ணுவான். அந்த போட்டோல நான் லைட்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பிரஸ் மீட்ல போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எல்லா கொலையும் பண்ணது டாமுடைய அப்பா தான். கடைசியா ஸ்டெயின் தர கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரு எப்படி இறந்து போனாரு, யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, பல வருஷத்துக்கு முன்னாடி டாமி கொலை செய்யப்பட்டான் இல்லையா, அந்த கேஸை இப்போ விசாரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் எக்கச்சக்கமான கேள்விகள் கேக்குறாங்க. முக்கியமா ஒரு பெண் போலீஸ் அதிகாரி தான் டாமுடைய அப்பாவை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அப்படியே அந்த சீஃபை காமிக்கிறாங்க. சீஃப் ஸ்டேஷனுக்கு வந்து பயங்கரமா கை தட்டி பாராட்டுறாரு. சில பல மாதங்கள் ஆக வேண்டிய கேஸை சில வாரங்கள்லயே முடிச்சிட்டீங்க, உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இந்த கேஸோடைய எல்லா டீடைலையும் ஸ்டேட் அட்டார்னிக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வல்ஹல்லா இருக்கு பாத்தீங்களா, அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் அந்த நியூஸ் இன்டர்வியூ எல்லாம் பாக்குறாரு. இன்டர்வியூல வந்துட்டு பாத்தீங்கன்னா பென்னு அழுதுகிட்டே பேசிட்டு பாரு இல்லையா, அந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எங்களை ரேப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ரூமே வல்ஹல்லால கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது அப்படி ஒரு ரூம் கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நேரா வல்ஹல்லாவே போறாரு. அங்க போயிட்டு பேஸ்மெண்ட் போயிட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு ரூம் இருக்கிற விஷயமே வெளியே தெரியல மக்களே. இவர் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அங்க பீரோலாம் நவுத்திட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு ரூம் சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்கு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக் உடைய ஹெட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் உடைய ஃபைல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். வல்ஹல்லால ஒர்க் பண்ண அந்த 4 பேரையும் யாரோ குத்தி கொலை பண்ணாங்க. குத்தி கொலை பண்ணது டாமுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு முடிவு கொண்டாங்க. இந்த 4 பேர்ல கடைசியா கூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் குத்தி கொலை பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த கூமியுடைய கத்தி குத்து மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மத்த 3 பேருடைய கத்தி குத்துமே பயங்கர ஆழமா இருக்கு. ஒரு மாதிரி வெறியோட குத்தி கொலை பண்ண மாதிரி இருக்கு. ஆனா கூமியோட இது மட்டும் ரொம்பவே கம்மியா குத்தப்பட்ட மாதிரி இருக்கு. ஆழம் ரொம்ப கம்மியா இருக்கு. இவர் ரொம்ப ரொம்ப துடிதுடிச்சு இறந்து போனாரு. அந்த 3 கொலையும் பண்ணது ஒரே நபரு, கூமியை கொலை பண்ணது மட்டும் வேற நபர் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த விஷயத்த வேற யார்ட்டையாச்சும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் சொல்ற வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க, நான் என்ன விஷயம்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராய ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா கூமி கடைசியா யாருக்கு கால் பண்ணிருக்காரு, கூமிக்கு யாரு கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஊர்லயே ஒரு பெரிய நியூஸ் சேனல் இருக்கும். அந்த நியூஸ் சேனலை சேர்ந்த ஒரு பொண்ணு கடைசியா கால் பண்ணிருக்கா. கூமியும் கால் பண்ணி பேசிருக்காரு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி கூமி எதுக்காக சாகத்துக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணாரு, அது மட்டும் இல்லாம கூமிக்கு நீ தான் கடைசியா கால் பண்ணிருக்க, என்ன கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வல்ஹல்லாவை பத்தி ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், என்கிட்ட சில பிக்சர்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, நேர்ல வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ளதான் அவரு கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அவர் உங்ககிட்ட ஏதாவது போட்டோஸ் முன்னாடியே கொடுத்தாரா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இன்னைக்கு நைட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு, அதுக்குள்ளதான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு சீஃபை மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லும் போது சரி ஓகே அது என்ன விஷயம்னு பார்க்கலாம், இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா, உன்னை வந்துட்டு திரும்பி வர சொல்றாங்க, நீ கிளம்பி உன்னுடைய ஸ்டேஷனுக்கே போகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாளைக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு
டவுட் என்ன அப்படின்னா கூமி வந்துட்டு ஏதோ ஒரு போட்டோவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த போட்டோலாம் எங்க போச்சு, எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட கேட்கும்போது அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்க கண்டுபிடிக்காம விட்டது உங்களுடைய மிஸ்டேக்கு. சரி ஓகே நீ கிளம்பு, இதை வந்துட்டு தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு வந்து நீ என்ன மீட் பண்ணு, உனக்கு ஒரு உபசரிப்பு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. நல்லா சாப்பிடுறாங்க. சீஃப் போகும்போது பாராட்டிட்டு உன் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு வேலை பார்த்தா இல்லையா, அந்த பொண்ணுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயின் சஸ்பெண்ட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கன்னை வந்துட்டு ஒரு குற்றவாளி கிட்ட கொடுத்துட்டாங்க. குற்றவாளி தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல இப்போ ஒரு கேஸ் இருக்கு. அதனால ஹீரோயினை நேரா போயிட்டு மீட் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயினால ஸ்டேஷனுக்கும் வர முடியாதான். இப்போ அப்படியே ஹீரோ கிளம்புறாரு. போகும்போது ஹீரோயினை மீட் பண்றாரு. இப்போ ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு யாரு வல்ஹல்லாக்குள்ள வந்து பசங்களை கற்பழிச்சது அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் என்னால கெஸ் கூட பண்ண முடியல. இந்த எல்லா விஷயமும் கண்டுபிடிக்கணும். ஆனா நாளைக்கு நான் கிளம்பி ஊருக்கு போறேன், என்னுடைய ஸ்டேஷனுக்கே போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா சீஃப் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா பாராட்டு விஷயமா இருக்கு. நீ வந்துட்டு ரொம்ப உழைச்சிருக்க, இந்த கேஸுக்காக நைட்டும் பகலுமா உழைச்சி எப்படியோ இந்த கேஸை முடிக்க பெரிய உதவி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்காரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த லோக்கல் போலீஸை காமிக்கிறாங்க. இவர் என்னமோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்கே கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸை நீங்க தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வல்ஹல்லாக்குள்ள பேஸ்மெண்ட்ல சீக்ரெட்டா ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த போலீஸும் அங்க போய் செக் பண்ணவே இல்ல, நீங்க வந்து என்ன விஷயம்னு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கண்டிப்பா வரேன் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த லோக்கல் போலீஸை மீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வல்ஹல்லாக்குள்ள போயிட்டு அந்த சீக்ரெட்டான ரூமை பாக்குறாங்க. இப்ப இந்த ரூம்ல கண்டிப்பா ரத்தக்கரை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கெமிக்கலை தெளிச்சு பார்க்கும்போது அங்கங்க ப்ளூவா இருக்கு. எங்கெல்லாம் ப்ளூவா இருக்கோ அதெல்லாம் ரத்தக்கரை மக்களே. எவ்வளவு வருஷம் ஆனாலும் எவ்வளவு கழுவுனாலும் இந்த ரத்தக்கரை மட்டும் போகாதான். இந்த கெமிக்கல் போட்டு பார்க்கும்போது ஸ்டேனி சொல்லிருக்கான் இதுக்குள்ள யாரோ கத்திருக்காங்க, அந்த டாம் வந்துட்டு நான் கொலை பண்ணாம விட மாட்டேன், இன்னைக்கு வர ஆளை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட போயிருக்கான். அந்த கத்தியை யூஸ் பண்ணி கண்டிப்பா டாம் வந்த நபரை குத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் டாம கொலை பண்ணிருக்காங்க. டாம் இங்கதான் இறந்து போயிருக்கான். டாமுடைய டிஎன்ஏவும் அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரனுடைய டிஎன்ஏவும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சாம்பிள்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாம் காணாம போயிட்டான் இல்லையா, காணாம போனோடனே கண்டிப்பா வல்ஹல்லால இருந்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. போலீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் டீடைல் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரும் பழைய ஃபைல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எப்படியும் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கண்டுபிடிக்கிறாரு. இந்த வல்ஹல்லால இருந்து கொஞ்ச தூரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை ஒண்ணு இருக்கு, பண்ணை வீடு ஒண்ணு இருக்கு. அந்த பண்ணை வீட்டை சேர்ந்தவங்க தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட நம்ம நேராவே போயிட்டு மீட் பண்ணலாமா, அவங்க இன்னமும் இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இங்கதான் இருக்காங்க, என்ன கொஞ்சம் வயசா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீட் பண்ணி அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே அங்க வந்து போலீஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் கிட்ட சொன்ன விஷயம்லாம் இருக்கட்டும், இப்போ என்கிட்ட சொல்லுங்க, போலீஸ் கிட்ட சொன்னதுல சரியாவே எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டாம பத்தி சொல்லுங்க, டாம உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா டாம் அடிக்கடிக்க அந்த வல்ஹல்லா ஹோம்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். தப்பிச்சு ஓடி வரும்போது முதல்ல அவன் பாக்குற வீடு என்னுடைய வீடா தான் இருக்கும். அந்த சுத்து வட்டாரத்துல என்னுடைய வீடு என்னுடைய பண்ணை மட்டும்தான் இருக்கும். அடிக்கடிக்க பிளான் பண்ணி வருவான், இங்க வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், இந்த பண்ணையில இருந்துட்டு மறுநாள் காலைல கிளம்பி போயிடலாம், நைட் டைம்ல போனா குளிரியே இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் வந்து ஸ்டே பண்ணுவான். நாங்க அவனை பார்க்கும் போதெல்லாம் வல்ஹல்லாக்கு கால் பண்ணி இவனை கூட்டின்னு போக சொல்லுவோம், இவனை வந்து கூட்டின்னு போயிடுவாங்க, அவனுக்கு இதே வேலை நாங்களும் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பையன் காணாம போனா இல்லையா, அன்னைக்கும் உங்க வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு, நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு போலீஸ்கார பார்த்தோம், ஒரு போலீஸ் வண்டி வந்துட்டு அன்னைக்கு அந்த வல்ஹல்லாக்கு வந்துட்டு போச்சு, அதுக்கப்புறம் ஒரு கார் வந்துட்டு போச்சு, மொத்தமா 2 காரை பார்த்தோம், நாங்க அவ்வளோ ஈஸியா காரையே அங்க பார்க்க மாட்டோம், அதே நைட் டைம்ல யாரும் அங்க வரவே மாட்டாங்க, அன்னைக்கு நைட் நாங்க போலீஸ்கார பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்க்கும்போது இல்ல போலீஸ்கார் வந்துச்சு அப்படின்ற விஷயம் எழுதப்படவே இல்லை, இல்ல அப்படி எதுவுமே இல்லையமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் எல்லா விஷயத்தையுமே சொன்னேன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னனும் எல்லாமே அப்படியே ஞாபகத்துல இருக்கு அப்படின்னும் போது இல்ல சம்திங் என்னமோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை எந்த போலீஸ் எழுதினாரோ அந்த போலீஸ் கிட்டயே நேரா போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் வயசாகி போயிட்டு ஆல்மோஸ்ட் சாகர கண்டிஷன்ல இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்கும்போது எனக்கு இதை பத்தி எதுவுமே ஞாபகத்திலே இல்ல, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும் போதே தெரியுது இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எதையோ மறைக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட தனியா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க நம்ம எல்லாருமே
எல்லாருமே வாழும்போது எக்கச்சக்கமான தப்பு பண்ணுவோம், சாகும் போதாச்சு கொஞ்சம் நல்லவங்களா சாகணும். நான் கூட நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு என் பையனை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் வந்துட்டு ரொம்ப நல்லவன், அவன் வந்துட்டு ஒரு சாட்சியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த சம்பவம் நடக்கும் போது நான் ஊர்லயே இல்லை அப்படின்னு சொல்றாரு. போய் சொல்லாதீங்க, இந்த ரிப்போர்ட்ல உங்களுடைய சைன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சைன் மட்டும் தான் இருக்கு, ஆனா நான் இந்த ரிப்போர்ட்டை எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது வேற யாரு எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னுடைய சீஃப் தான் எழுதினாரு, நான் தான் அந்த டைம்ல டீமுடைய கேப்டனா இருந்தேன், அதனால நான் சைன் போட்டிருக்கேன், இந்த ரிப்போர்ட்டை அவர் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு, நான் சைன் மட்டும் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு அந்த சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேக்னஸ், பேரு மேகி அப்படின்னு சொல்றாரு. மேக்னஸ் வேற யாரும் கிடையாது, இப்போ நம்ம ஹீரோனுடைய ஸ்டேஷன்ல சீஃபா இருக்காரு பாத்தீங்களா, அவருதான். என்னது டாம் காணாம போகும்போது மேக்னஸ் தான் சீஃபா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே மேக்னஸ் தான் ரிப்போர்ட் எழுதினாரு அப்படின்னா எதுக்காக டாமுடைய கேஸ பத்தி இது வரைக்கும் எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னா மேக்னஸ் எதையோ மறைக்க ட்ரை பண்றாரு போல. இவங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி போலீஸ்கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க சொல்லிருக்காங்க. மேக்னஸ் எதுக்காக போலீஸ்கார் வந்த விஷயத்த எழுதாம மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேள்விகள். உண்மையிலேயே மேக்னஸ் தான் இதை எழுதினாரான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்ச்சிங் நடந்திருக்கும். அதாவது டாம் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிங் நடந்திருக்கும். ஆனா அவங்களால டாம கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். இவங்க அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு எல்லாம் போயிட்டு ரிப்போர்ட்டர் எல்லாம் மீட் பண்ணி அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது அது மேக்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த டைம்ல மேக்னஸ் வந்துட்டு ஒரு சீஃப் ஆபீசரா இருந்திருக்காரு. இந்த கேஸ் வேற எங்கேயோ போகுது, நீங்க என்ன பண்ணுங்க மேக்னஸை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னும் போது ஏமா நீ உண்மையிலேயே சொல்றியா, அவரெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய அதிகாரி, நம்மளால விசாரணைக்கு கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கூப்பிட முடியும், இங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான், நீங்க லோக்கல் ஜட்ஜு கிட்ட பேசி வாரண்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கும் போது தோருடைய பையன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது இந்த சீனை காட்ட முடியுமானே தெரியல, ஒரே ரத்த கலரியா இருக்கு. அந்த பையனுடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. இதே சிம்பிள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கற்பழிச்சு பாதிக்கப்பட்ட அந்த வல்ஹல்லா பாய்ஸ் உடைய எல்லார் கையிலுமே இருந்திருக்கும். இந்த சிம்பிள் எப்படி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணி இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லும் போது இது கொஞ்சம் கூட நம்பும்படியா கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடக்கும் போது மேக்னஸ் அங்க இருந்தா கூட இந்த கேஸ் நடக்கும் போது நம்ம சம்பந்தமே இல்லாம அந்த விஷயம்லாம் பேசி இந்த கேஸ் எங்கேயாச்சும் திசை திரும்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா வேல்யூபிளான ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம சீஃபையே விசாரிக்க சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தைரியம் கிடையாது, நீங்க கிளம்பி உங்க ஸ்டேஷனுக்கு போறீங்க, நான் தான் இங்க இருக்க போறேன், நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லோக்கல் போலீஸ காமிக்கிறாங்க. இவருக்கு ஜட்ஜி கால் பண்றாரு. கால் பண்ணி நீ அமிச்ச விஷயத்த பார்த்தேன், கண்டிப்பா வாரண்ட் கொடுக்க முடியாது, நான் என்னுடைய மேலதிகாரிக்கு அமிச்சு பார்க்கும்போது அவங்க இந்த விஷயத்த செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வாரண்ட் கொடுக்குற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்து 30 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போதுமான ஆதாரம் இல்லாத காரணத்தினால வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இல்ல ஏதோ ஒரு பெரிய ஆள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனால மொத்த சிஸ்டமுமே அந்த விஷயத்த மறைக்க ட்ரை பண்றாங்க, இருக்கிற எல்லா பெரிய அதிகாரிகளும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சாம்பிளை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த சீக்ரெட் ரூம்ல இருந்து இந்த சாம்பிளை கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் உடைய ஹெட் கிட்ட சொல்லும் போது இப்போ நீ வந்துட்டு வேலையே இல்லாம வீட்டுல சும்மா இருக்க, நீ கொண்டு வந்து கொடுத்த விஷயம்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம சீஃப் புதுசா ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, ஸ்டேஷனுக்குள்ள என்ன விஷயம் பண்ணாலும் அவருக்கு தெரிய வரணுமா, இப்போ நான் டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவரு ஓகே பண்ணி சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய புருஷன் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஃபாரன்சிக் லேப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கும் போது அவரும் ஹெல்ப் பண்ண முடியாது, என்னுடைய வேலையே போயிடும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றது அப்படின்னே புரியாம நேரா கிளம்பி ஒரு டிவி சேனலுக்கு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இன்னைக்கு இதே டிவி சேனல்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் இந்த கேஸ பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அவர் இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த லேடி கேள்வி
மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது இவரும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமா இந்த ஆங்கர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேஸ பத்தியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே இந்த ரிப்போர்ட் எடுத்து காமிச்சு 1988ல இந்த டாம் காணாம போன அன்னைக்கு நீங்களும் சர்ச்சிங்ல இருந்திருக்கீங்க, இந்த விஷயம் ஏன் வெளியே தெரியாமலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அந்த விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இவங்க அப்படி கேட்டவனே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அது கூட ஓகே, சாட்சி வேற மாதிரி சொல்லிருக்காங்க, நீங்க வேற மாதிரி ரிப்போர்ட்டை எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா, முதல்ல இந்த ரிப்போர்ட்டை நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க இப்படி கேள்வி கேட்பீங்க அப்படின்னு தெரிஞ்சேதான் நாங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுட்டோம், இது கண்டிப்பா 100% ஷூரா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது இவரால எதுவுமே பேசவே முடியல. சரி ஓகே சொல்லுங்க, அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு, டாம் இறந்து போன அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு போலீஸ் வண்டி அந்த வல்ஹல்லாக்கு போயிருக்கு, நீங்க போனீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க சம்பந்தம் இல்லாம கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போயிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் டிவி ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த ஆங்கர் வந்து நீ ரொம்ப தைரியமான போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் எல்லாம் கையில கொடுக்கும்போது நீ பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ பார்த்திருப்பாரு. பார்த்தவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு அந்த ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் மீட் பண்றாங்க. இந்த ஸ்டேட்லயே உயர் அதிகாரி அப்படின்னா இவர் தான் மக்களே. இவர்கிட்ட போயிட்டு ஹீரோயின் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லி நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் அந்த சீஃபை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவரை விசாரணைக்கு கூப்பிட்டா அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு, இவர் தான் டாம கொலை பண்ணாரா இல்லனா டாம கொலை பண்ணவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இவரும் எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஊர் ஜட்ஜுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி பேசிட்டு வந்து நான் பேசிட்டேன், நாளைக்கே கண்டிப்பா அவரை கூப்பிடுவாங்க, நாளைக்கு அந்த சீஃபை கூப்பிட்டு விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும், அது நம்ம இப்பயே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊத்தி கையில கொடுக்கும் போது ஹீரோயினும் குடிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் விசாரிக்கும் போது இந்த சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மேக்னஸுக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருக்கான், அந்த பையனுடைய கையிலயுமே இதே போல ஒரு மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியா எப்பயோ பார்த்திருப்பாரு போல. அதாவது சீஃபோடைய வீட்டுக்கு போகும்போது போட்டோல பார்த்திருப்பாரு. இப்போ நேரா போயிட்டு இந்த பையனை மீட் பண்ணி உன்னுடைய கையில எப்படி இந்த மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, சின்ன வயசுல அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாலாம் மீன் பிடிக்க போவோம், அந்த டைம்ல தான் இந்த வடு வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் ஞாபகம் இல்ல அப்படின்னும் போது உண்மையை சொல்லு, இந்த எல்லா தப்புக்கும் பின்னாடி அந்த ஒருத்தன் தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான், அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டணும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னும் போது அவனுடைய பேர்லாம் எனக்கு ஞாபகமே இல்ல, நாங்க மீன் பிடிக்க போகும்போது ஒரு குரூப் போட்டோ எடுத்தோம், அந்த போட்டோவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. இப்ப நம்ம ஹீரோவும் செக் பண்றாரு, இதுல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த நபர் தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்க அது யாருன்னு பார்த்தா அவரு அந்த ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர். அட பாவீங்களா, அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மட்டும் இல்லாம நமக்கும் தூக்கி வாரி போடும். என்னடா இங்க கொண்டு வந்து ட்விஸ்ட வச்சிங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். முக்கியமா அந்த ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் இந்த பையனையும் ரேப் பண்ணிருக்காரு, ரேப் பண்ணதுக்கு அடையாளமா தான் அந்த கையில அந்த தழும்ப போட்டு விட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்த சொல்ல இந்த பையன் தயங்குறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் நெருங்கிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்குல எதையோ கலந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு காருக்கு பின்னாடி ஒரு போட்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த போட்டுக்குள்ள போடுறாரு. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு காரு பின்னாடி என்னமோ வந்திருக்கும் பாத்தீங்களா, அது ட்ரெய்லர்லாம் ஒன்னும் கிடையாது, அது ஒரு போட்டு தான் போல. அந்த போட்டுக்குள்ள போட்டு கொண்டு போய் தான் பிரிங்யாவை கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டை பண்ணி அதுக்குள்ள தூக்கி போடுறாரு. இப்ப இந்த விஷயம்லாம் இந்த ப்ராசிக்யூட்டர் கராஜுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யாரோ வராங்க, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சீஃப் தான் வராரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, டிவில நீ அந்த இன்டர்வியூவை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன், நான் வசமா மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான் ஜெயிலுக்கு போறேன், நான் போனா கண்டிப்பா நீயும் மாட்டுவ, டாமிய கொலை பண்ணது நீ, பணத்துக்காக நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ண, காப்பாத்தவும் செஞ்சேன், இப்போ ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் போது நீ எந்த பிரச்சனையும் மாட்டிக்கல, இப்ப அந்த லேடி போலீஸ் என்கிட்ட தான் இருக்காங்க, நீ கிளம்பி போ, யாரு என்ன வந்து கேட்டாலும் நீ அமைதியா இரு, போலீஸே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா கூட நீ எதுவுமே பேசாத, நான் வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இந்த சீஃப் போனதுக்கு அப்புறமா இந்த ப்ராசிக்யூட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை சூடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்தியை பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் எல்லாருக்குமே சூடு போட்டிருப்பாரு போல. இப்படி இந்த கத்தியை சூடு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப போன சீஃப் திரும்ப உள்ளுக்குள்ள வராரு. யா நீ இன்னும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
இப்போ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற அப்படின்னும் போது இல்ல ஆக்சுவலா அன்னைக்கே நான் வந்துட்டு சட்டப்படி உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும், அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ப்ராசிக்யூட்டர் காண்டாயிட்டு அங்கிருந்து ஒரு கம்பியை தூக்கி இவருடைய மண்டையிலேயே அடிச்சு மட்டை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. இந்த வீடு முழுக்க தேடி பாக்குறாரு, யாரையும் காணோம். நம்ம ஹீரோனுடைய போன் மட்டும் இருக்கும், ப்ராசிக்யூட்டரையும் காணோம். கராஜ் பக்கமா வந்து பார்க்கும்போது சீஃப் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சீஃப் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிருக்கான். காருக்கு பின்னாடி ஒரு போட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். போட்டுக்குள்ளதான் கேட்டாவை போட்டு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ண போறான் போல, நீ போயிட்டு காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இங்க கிளம்புறாரு. போகும்போதே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சீஃப் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, சீக்கிரமா அவரை போயிட்டு காப்பாத்துங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற துறைமுகத்துக்கு அந்த ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் நம்ம லேடி போலீஸை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நான் கிளம்பி போறேன், நீங்களும் பேக்கப் டீம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துறைமுகத்துக்கு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ப்ராசிக்யூட்டரை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி துறைமுகத்துக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோயினை தூக்கி வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு மேல இருக்க தார்பாயை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இன்னமும் முழிப்பில் தான் இருக்காங்க. கையில கிடைச்ச ஏதோ ஒரு பொருளை தூக்கி மண்டை மேலேயே அடிச்சு ஒரு மட்டை பண்ணிட்டு ஓடி போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்னமும் நம்ம ஹீரோயின் அறபோதையா இருக்காங்க. அந்த குடிச்ச சரக்குல எதையோ கலந்து கொடுத்துட்டு இருக்காரு போல. அவங்க ஒரு ஓரமா மறைஞ்சுகிட்டு இருக்கும் போது இவரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போது ப்ராசிக்யூட்டர் நம்ம ஹீரோ அடிச்சு மட்டை பண்றாரு. வயித்துல கையில வச்சு இந்த கத்தியை வச்சு சரமாரியா குத்தி கிழிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஹீரோயின் வந்து காப்பாத்துறாங்க. இவர் அடிச்சு போட்டு ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ப்ராசிக்யூட்டருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது மக்களே. அந்த ஆளு வயசானாலும் சரியான கட்டை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோயினுடைய முடியை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே தண்ணி கிட்ட போகும்போது இந்த டைம்ல நம்ம ஹீரோ வெறியோட எந்திரிச்சு போயிட்டு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிடிச்சிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ராசிக்யூட்டரையும் காணும், நம்ம ஹீரோவையும் காணும். நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள குதிச்சு பார்க்கும்போது அங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருந்த ஹீரோவை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வராங்க. வழக்கம் போல போலீஸ் டீம் லேட்டா வந்து இவங்களை காப்பாத்தி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ண முடிக்கிறாங்க. கண்ண முடிக்கும் போது பையன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு பார்த்தா ஹீரோக்கும் ஒன்னும் ஆகல, நல்லபடியா ஹீரோ குணமா இருக்காரு. இவங்க 3 பேரும் உட்கார்ந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல டிவில ஒரு நியூஸ் ஒன்னு ஓடிட்டு இருக்கு. அந்த ப்ராசிக்யூட்டர் தப்பிச்சு போயிட்டு இருக்காரு போல. சண்டை போடும்போது கடலுக்குள்ள விழுந்திருக்காரு. விழுந்தவருடைய டெட் பாடியை கண்டுபிடிக்க முடியல. அவர் இறந்து போயிட்டாரா தப்பிச்சு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் போலீஸால ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போ நடந்த எல்லா கொலைகளுக்கும் எல்லா சம்பவங்களுக்கும் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஹீரோயின் பாத்ரூம்க்கு போயிட்டு கைய பாக்குறாங்க. பார்த்தா கையில தழும்பு இருக்கு. என்னடா இவங்க கையிலும் தழும்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா நடுவுல ஒரு சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசிக்யூட்டர் கத்தியை சூடு பண்ணுவாரு. இந்த ஆளு யாரெல்லாம் கற்பழிக்கிறாரோ எல்லாருக்குமே நான் கற்பழிச்சேன் அப்படின்ற மாதிரி தழும்ப போடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான ஆளு. இதுவரைக்கும் இந்த ஆளால கற்பழிக்கப்பட்ட எல்லாருக்குமே கையில அந்த மார்க் இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆளு கண்டிப்பா நம்ம ஹீரோயினையும் ரேப் பண்ணிருக்காரு. ரேப் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்க போட்டு விட்டுருக்காரு. இதை பார்த்து ஹீரோயின் வெறியாகிறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் சொன்ன மாதிரியே இந்த படம் பயங்கர பரபரப்பா விறுவிறுப்பா இந்த சீரிஸ் எப்படி போச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உடைய செகண்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஹார்ட்டை போட்டு சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.